சௌந்தர்யா என்ன சைலண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேரோட கேள்வி. சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மேரி மீ சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சரி இதெல்லாம் ஓகே. அவங்க வீட்ல அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு. விஷ்ணு பொறுத்தவரைக்கும் அவரு நேத்திக்கு வரைக்கும் சௌந்தர்யாவோட இருக்கிற மாரி எல்லா ஃபோட்டோஸும் வச்சிருந்தாராம். இப்ப போய் பார்த்தா எல்லா ஃபோட்டோஸுமே டெலீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தான் அவர பத்தி தெரியுமேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இதுவே டாக்கா பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு ஃபினாலேக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. அதே மாரி இவங்களோட அப்பா, அம்மாவும் வந்திருந்தாங்க. அங்க வந்தவங்க சரியாவே விஷ்ணு கூட பேசவே இல்லையா? இவங்களுமே ஏதோ ட்ரை பண்ணி பேச வச்சிருக்காங்க. ஆனா, அவங்களுமே பட்டும் படாம பேசிட்டு கிளம்பிட்டாங்களாம். போன சீசன்லயே இவர பார்த்தோம். பூர்ணிமா கூட ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்தது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு ஏற்கனவே 36 வயசாகுது. இதுக்கு மேல கல்யாணம் ஆகாம இருந்தா இது ரொம்பவே கஷ்டம். சீசன் தான் முடிஞ்சு போச்சே. இனிமேல் எதுக்கு சொல்லிட்டு ஃபோட்டோ வச்சிருக்காரோ என்னவோ, அது நமக்கு போக போக தெரியும். முத்துக்குமரன் பொறுத்தவரைக்கும் அவரோட செலிப்ரேஷன் வேற மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க அம்மா, அப்பாக்கு சர்ப்ரைஸ், அவருக்கு சர்ப்ரைஸு, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களோட சேர்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியும் நடந்திருக்கு. வேலை தேடி இந்த ஊருக்குள்ள வந்தேன். ஊருக்குள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி தமிழ். இத வச்சு ஏதாவது வேலை வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்க இங்க திரிஞ்சேன். சாப்பாடு கூட வழி இல்ல. ஆனா இவங்க தான் எனக்கு சாப்பாடும் போட்டுக்கிட்டு, எனக்கு வேலையும் குடுத்துக்கிட்டு, என்ன வந்து பார்த்துக்கிட்டது இவங்க மட்டும் தான். உள்ள போறேன். ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்க இருக்கோம்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே என் டீம்ல இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு தீபக் வீட்ல அவங்க அப்பா, அம்மாவோட தான் தங்கியிருந்தாராம். இன்னைக்கு காலையில அவங்க ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. போன ஒரே வாரத்துல திரும்பியும் இங்க சென்னைக்கு வந்துருவாராம். பிக் பாஸ் பார்ட்டில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்மோக் பண்ணி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுல ஒருத்தர் மட்டும் தண்ணி அடிக்காம ஸ்மோக் பண்ணாத பார்த்தீங்கன்னா, அது முத்துக்குமரன் தானா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்பேஸ்ல சோஷியல் மீடியால ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்களாம். விஜய் டிவிக்கு மட்டும் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கணுமா. அத தவிர இவங்க குடுத்ததுனால, இப்போ இவங்க சேலரிலுமே கைய வச்சுட்டு நோட்டீஸும் அனுப்பிச்சுட்டாங்களா விஜய் டிவி. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, ரயான் அவரோட மூவி ப்ரமோஷன்ல பிஸியா இருக்காரு. சௌந்தர்யா என்னாச்சுன்னே தெரியல. சைலன்ட்டா இருக்காங்க. ஜாக்லின் அவங்க வீட்டோட, அதுக்கப்புறம் அவங்க அம்மா செஞ்ச மீன் குழம்போட சேர்ந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பவித்ராக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி அவங்க வீட்லயும் குடுத்துருக்காங்க. இவங்கள வெளியில அவ்வளோ சீக்கிரம் நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா, இவங்க ஃபேமிலி தான் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பேனர்லாம் வச்சுட்டு பவித்ரானா சும்மாவா ஃபயர்டான்னு சொல்லிட்டு தெறிக்கவும் விட்டுருக்காங்க. ஸோ இவங்கலாம் பிஸியா இருக்கும்போது விஷால் பார்த்தீங்கன்னா, அவருமே சைலன்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னும் சில வாரத்துல பிக் பாஸ் அல்டிமேட் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போதாம். ஸோ இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல இருக்கிறவங்களும், லாஸ்ட் சீசன்ல இருந்தவங்களுமே வரப்போறாங்க. ஸோ இந்த அல்டிமேட்ல யார் யாரெல்லாம் வரணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, ஸோ பிக் பாஸோட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.